இப்போ இந்த சம்பவம் வந்து நேற்றைக்கு நடந்துருச்சு. உங்க விஜய் நான் வர்றேன் அப்படின்னு தானே பேசுறாரு. இந்த விஜய் மக்கள் கூட நீ நாராயணத்து கரூரை நோக்கி எல்லாரும் போறாங்க. எடப்பாடி பழனிசாமி கிளம்புறாரு, செந்தில் பாலாஜி கிளம்புறாரு, செந்தில் பாலாஜி அங்கே தான் இருக்காரு, அன்பில் மகேஷ் கிளம்புறாரு, மா சுப்பிரமணியன் கிளம்புறாரு, ஸ்டாலின் கூட கிளம்புறாரு, அண்ணன் சீமான் அவர்களும் இன்னைக்கு வந்து காலையில போக போறாங்க. ஆனா விஜய் எங்க இருக்காரு? எல்லாரும் கரூர் நோக்கி வராங்க. கரூர்ல கூட்டத்தை முடிச்சுட்டு விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா கரூரை விட்டு சென்னைக்கு ஓடி வர்றாரு. சரி, நான் கேட்கிறேன், குறைந்தபட்சம் ஒரு இரங்கல். திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு, ஏர்போர்ட்ல மைக்க நீட்டி கேட்கறாங்க, இவ்வளவுக்கு சம்பவம் நடந்திருக்குது, உங்களுடைய பதில் என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை பேசல. இந்த நேரத்தில் கூட ஒரு தலைவன் ஒரு பிரஸ் மீட்டை சந்திக்க முடியல அப்படின்னா இவன் உங்களுக்கான தலைவனா விஜய்? சரி, திருச்சியில சந்திக்கல, சென்னை வந்துட்டீங்கல்ல, சென்னை ஏர்போர்ட்ல கேட்டாங்கல்ல, அப்ப திருச்சி ஏர்போர்ட்லையும் பத்திரிகையாளர் சந்திக்கல, சென்னை ஏர்போர்ட்லையும் பத்திரிகையாளர் சந்திக்கல. இந்த நேரத்தில் வேற ஏதாவது அரசியல் கேள்வி கேட்க போறீங்களா? ஏதாவது சொல்லிருக்கலாமே. சரி, அதுக்கு ஒரு பத்திரிகையாளர் கூட வேண்டாம், நீங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓனா ஒரு ஆடியோலையோ ஒரு வீடியோலையோ உட்காந்து இந்த மாதிரி கேமரா முன்னாடி உட்காந்து துயரம் நடந்துச்சு ஒன்றும் சொல்லலையே. கடமைக்கு ஒரே ஒரு அறிக்கை கொடுத்து விட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டீங்க. நேற்றுக்கு இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து அந்த பகுதியுடைய மாவட்ட செயலாளர், தாவேக்காவுடைய பொறுப்பாளர்கள், தாவேக்காவுடைய அந்த தலைமை பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் செல்போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். இப்போ புரியுதா உங்களுக்கு மக்களுக்காக யார் நிற்கிறவன் யார் ஓடுறவன் அப்படின்னு? அப்போ உங்களை வச்சு பிழைக்கணும்னு நினைக்கிறவன் அத்தனை பேரும் நேற்றுக்கு எஸ்கேப் ஆயிட்டான்.